அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 9/10/2025 2/11/2025 வரை கன்னி மனையில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரனால என்ன பலன்? சிம்மராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் யாரு அப்படின்னா 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன், 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். அப்போ அது புதனுடைய வீடு, 2ஆம் இடம். அப்போ அந்த புதன் சுக்கிரனுடைய வீட்டிலையும், சுக்கிரன் புதனுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். கன்னில சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் இப்ப பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம், அப்போ நல்லது செய்ய போகிறது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. ஸோ எந்த விதத்தில் நல்லது செய்ய போகுது அப்படின்னு நீங்க கேள்வியை கேட்டீர்கள் என்றால் 10க்குரியவன். அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் சில வகையில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்ப புத்திசாலித்தனத்தால, உங்களுடைய அறிவால, உங்களுடைய மதிநுட்பத்தால சிறப்பு, அதாவது உங்க புத்தி அறிவை வச்சு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அத்தனை தடைகள், அத்தனை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை கொடுத்து விடும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 10ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார், பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கார். அப்போ வேலை இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு முதல் வேலையை கொடுத்து விடுவார். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்புகள், உங்களுடைய முயற்சி சார்ந்த விஷயங்கள். ஏன்னா கடந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து சில தடைகளை கொடுத்துட்டு இருந்தது. உங்க முயற்சி சரியாக இல்லை, சில தடங்கல்களை கொடுத்து கொண்டிருந்தது. அப்ப எதையெல்லாம் தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த விஷயத்தை இப்ப எடுத்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா, சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்திருக்கார், உங்க ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கு. அப்ப 10ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எதை திங்க் பண்ணிட்டு இருக்கு, எதை செயல்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை எல்லாமே செயல்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மனக்குழப்பம் இருக்கும். ஏன்னா கேது உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார், உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி வேறு நடந்துட்டு இருக்கு. அதனால் மனசு மட்டும் ஏதோ ஒரு வகையில் குழம்பி கொண்டே இருக்கும். ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனோடு இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆனால் பணம் சார்ந்த விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறும்போது புதனும் நல்லா இருக்க போது, சுக்கிரனும் நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம். அப்போ புதனுங்கிறது தனாதிபதி, புதனுங்கிறது லாபாதிபதி. அப்போ புதனை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. அப்போ அங்கே செவ்வாய் பகவானும் உட்கார்ந்துருக்கார், உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவானும் உட்கார்ந்துருக்கார். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு, கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு அலைச்சல் திருச்சலை கொடுத்தாலும் புதிய ஒப்பந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு. நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள், சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகள். உங்க பேச்சு இனிமையாக, அழகாக, சூரியனைப் போல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, அது சுக்கிரன் இருக்கும்போது அழகாக, அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள்ங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். தன்னுடைய புத்தி, அறிவை வைத்து செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சூப்பர். சிம்மராசி என்பவர்களுக்கு இப்ப பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்களை விட
தன்னுடைய அறிவை புத்தி வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 9/10/2025 16/10/2025 வரை உத்திரம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார். உத்திரம் என்பது சூரியன். அப்போ சுக்கிர பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார். ஸோ அப்போ என்ன பலன் உங்களுக்கு கொடுக்கும்? சூரியனுங்கிறது அரசு, அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், இதை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு தரும். அப்போ எனக்கு ஒரு ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக வரணும் சார், திடீர்னு கிடைக்குமா? இந்த காலகட்டம் கிடைக்கும். ஏன்னா 1/10 கனெக்ட் ஆகுது அல்லவா? அப்போ நிச்சயமாக ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம், இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாம், அரசு ரீதியில் சில விஷயங்கள், நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சிம்மராசி என்பவர்களுக்கு சில பொறுப்புகள் வரக்கூடிய அமைப்பு, அதிகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. அப்போ சூரியனுங்கிறது தந்தையை சொல்லலாம். தந்தை வழியில் நல்லவைகள், தந்தை வர்க்கம் ரீதியில் சில ஏதாவது ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை எல்லாமே சரி செய்யக்கூடிய தன்மை, தந்தையை கேர் பண்ணக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். எப்போ அப்படின்னா 17/10/2025 27/10/2025 வரை. அஸ்தம் அப்படின்னா சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். சந்திரனுங்கிறது மனது, சந்திரனுங்கிறது அம்மா. ஸோ அம்மா சார்ந்த விஷயம். அப்போது சந்திரனுங்கிறது அந்த சுக்கிரன் சந்திரன் சார்ந்த விஷயத்தில் பிரயாணம் பண்ணும்போது அம்மாவின் மூலமாக சில நன்மைகள், அம்மாவுடைய சொத்துக்கள், அம்மா சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம், கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா சந்திரனுங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட, காய்கறி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அப்போ கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய அம்சம் என்பது சிறப்பு பெறும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சுக்கிரன் சந்திர நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த ஒரு ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் பர்டிகுலராக சிம்மராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ அவங்களுக்கு அப்போ அதிகமாக காமிக்கும். அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வது சாலச் சிறந்தது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார். செவ்வாய் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார். 28/10/2025 2/11/2025 வரை கன்னிமனையில் இருக்கக்கூடிய செவ்வாய். அப்போ சித்திரை 1, சித்திரை 2 நட்சத்திர பாதங்களில் டிராவல் பண்ணுறார். அப்போது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாய் தான் இந்த சிம்மத்துக்கு விபரீத ராஜயோகம், ஒரு நல்ல யோகம். 9 கிரகங்களில் எந்த கிரகம் அதிகமான ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம் சிம்மராசி என்பவர்களுக்கு செவ்வாய். ஏன்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன், ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் அபரிவிதமான யோகத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. உறவுகள் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு. ஒரு நல்ல உறவுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சகோதர சகோதரிகள் மூலமாக அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய, அவர்கள் மூலமாக ஆதாயங்கள், உங்களால் அவருக்கு, அவங்களால உங்களுக்கு சில விஷயத்தில் நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகள், வீடு, வண்டி, வாகனம், இடம், அதாவது 4ஆம் அதிபதியினாலே சுகம், வீடு, வாகனம், வண்டி, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அதனுடைய இதில் சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம். அப்போது அதனுடைய தன்மையில் செயல்படும் போது யாரெல்லாம் உங்கள் மனசில் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கோ, வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திடீரென்று குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் தரக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல, அதாவது ஒரு நல்ல செய்திகள், ஒரு மனசுக்கு பிடித்த ஒரு குட் நியூஸ், ஒரு நற்செய்தி உங்கள் மனசில் கிடைக்கும் போது அபரிதமான ஒரு ஆனந்த தரும்ல. அந்த மாதிரி ஏதாவது
வலிகள் வலிகள் வேதனைகள் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இந்த சுக்கிரனால இந்த சிம்மத்துக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.